என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 10-11 திருமொழிகள். அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு. அத்திமரம், நான் மதுரத்தை நற்கனியை விட்டு மரங்களைப் போல அரசாளுவேனா என்றது. கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, கடவுளுடைய அரசு, மனிதனுடைய அரசு, இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கடவுளுடைய அரசு என்பது மனிதனை தெரிந்தெடுத்து அழைத்து உருவாக்கி, அவனை உண்டாக்கி உருவாக்கி ஊர்கள் இன்று காப்பாற்றி அவர்களை அபிஷேகம் செய்வதுதான் கடவுளுடைய அரசு. ஆனால் மனிதன் அரசு தன்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம், மசல், பவர் இவைகள் எல்லாம் வைத்து செயல்படுவது. அமெரிக்கா தேசத்தில் வெளியிடப்படுகிற ஒரு மிகத்தான ஒரு பெரிய பத்திரிகை டுடே, அதில் வெளியான ஒரு அறிக்கை, இன்றைய இளைஞர்களிடம் பொதுவாக பழங்காலத்து அரசியல் ஆர்வம் இல்லை. வாக்களிப்பதை பழங்காலத்தை சார்ந்த எரிச்சலுடன் செயலாக பார்க்கிறார்கள், எண்ணுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தது. ஒரு பட்டாதாரி எனக்கு ஏன் அக்கறை இல்லை என்பதை பற்றி கண்டுபிடிக்க, எனக்கு பொறுப்புகளை பற்றி இயேசு பின்வருமாறு வருவரிடம் சில நேரங்களில் இப்படித்தான் யோசிக்கிறார்கள். நாமும் கூட மத்தேயு 22 அதிகாரத்தில் இயேசு கூறிய உண்மைகளிலே என்னை பின்பற்றுகிற உலகத்தில் உள்ள சமுதாய கடமைகளை பற்றி தெளிவாக சிந்திக்க உதவுகிறது. ரோம அரசாங்கத்துக்கு யூதர்கள் வரி கட்ட வேண்டியது, அந்த வரி பணம் ராயனுடையது ராயனுக்கென்றும் கடவுளுடைய கடவுளுக்கென்றும் அந்த பணம் பிரஜாதிகள் வணக்கத்துக்கும் ஒழுக்கமற்ற செயலுக்கும் தாராளமாய் செலவிடப்படுகிறது. ஆகவேதான் யூதர்கள் வெறுத்தனர். ராயனுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டா என்று அவர்கள் கேட்டனர். அப்போது இயேசு குடியுரிமை இருந்ததை அவர் நினைவூட்டுகிறார். ராஜ்யங்களை உலகத்தில் குடிகளாக இருந்தனர். ராயன் அரசு மனித அதிகாரம் மற்றும் இறையரசு ஆன்மீக அதிகாரம், இரண்டிலும் உள்ள பொறுப்புகள் இருந்தாலும் தேவனுக்கும் அவரது ராஜ்யத்துக்கும் தான் மேலான பொறுப்பு இருக்கிறது என்பதை அப்போஸ்தலர் 5:22 பார்க்கிறோம். ஆகவே அத்திமரத்தை பார்த்து எங்களுக்கு நீ எங்கள் மேல் அரசாளு என்று சொன்னபோது அத்திமரம் என்ன சொல்கிறது? தன்னுடைய சுவையும் நற்கனியை விட்டு நான் ஏன் அரசாள வருகிறேன் என்றது. ஆகவே அந்த சாதாரண மரம் கூட அந்த மனிதன் சொன்னவுடனே, மரங்கள் சொன்னவுடனே, ஒன்று பேசிக்கொள்ளுகிற அந்த மரங்கள் சொன்னவுடனே அந்த பதவி வேண்டாம் என்று இருக்கு. ஆனால் மனிதர்களாகிய நாம் பதவிக்கும் பணத்துக்கும் பொறுப்புக்கும் ஆசைப்பட்டு என்னென்ன குறுக்கு வழியில் நாம் நுழைய முடியுமோ, அதை அபகரித்து கொள்ள முடியுமோ, தீங்கானதை நடத்த முடியுமோ அவைகளில் நடத்துவதற்கு நாம் எத்தனிக்கிறோம். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, இந்த மரங்கள் பேசிக்கொண்ட அந்த காரியம் கடவுளுடைய இறை அரசு. வாலிபர்களுக்கு இறை அரசை குறித்த உண்மைகள் அதிகமாக அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. வாலிபர்கள் இன்றைக்கு திருச்சபையில் ஏனோ மனம் போன போக்கில் ஆன்மீகத்துக்கும் ஆலயத்துக்கும் அதிகாரத்துக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி நினைத்து ஆவிக்குரிய வாழ்க்கை தான்
ஒரு கண்மூடித்தனமான ஒரு குருட்டுத்தனமான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆகவே அவர்கள் அங்கும் நிம்மதி இல்லாமல் இங்கும் நிம்மதி இல்லாமல் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையும் உயர்வையும் காண முடியாதபடி பரிதவிக்கப்பட்ட மக்களாக விழுகிறார்கள். இன்றைக்கும் கூட அன்பான இற மக்களே, அந்த மரம் அத்தி மரத்திடம் ஒரு மரம் கேட்டது, எங்களை மீது நீ அரசாளு, அப்பொழுது எனக்கு இருக்கிற பணி போதும். கடவுள் என்னை அத்திமரமாக இருந்து நீ இந்த தேசத்துக்கு நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், அதுதான் உன்னுடைய வேலை, அதற்காகத்தான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு பறந்து போகிறோம். நம்முடைய இருக்கின்ற வாழ்க்கையை விட்டு அடுத்த வாழ்க்கைக்கு பறக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட சிந்தைகள் உள்ளவர்களாக இல்லாதபடி இந்த நாளில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற சொற்பமான அற்பமான உயர்வு காரியங்களில் உண்மை உத்தமமாயிருப்போம். கடவுளுடைய நீதியை வழிநடத்துவோம். ஆண்டவர் நம்மை காப்பார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைக்கு மார்ச் 20ஆம் தேதி உலக மகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லப்படுகிறது. ஐநா சபையால் 2021ஆம் ஆண்டு 12 அன்று அறிவிக்கப்பட்டது. உலக மகிழ்ச்சி நாள். 193 உறுப்பு நாடுகள் கூடி உலக வேர்ல்டு ப்ளஷர் ஜாய்ஃபுல் டே என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே நாம் எப்பொழுது கடவுளுடைய அரசை நோக்கி பார்க்கிறோமோ, கடவுளுடைய அரசுக்கு நாம் எப்பொழுது நம்மை செவிசாய்க்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக மிக இறையரசுக்குரிய பணியாக வாழ்க்கையாக அமையும். கடவுளை நோக்கி பார்ப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளிலே நாங்கள் உண்மை உத்தமமாய் சிறிதளவு நன்மையுமாய் பிறருக்கு நன்மை செய்கிற மக்களாக அரசின் சட்டத்தின்படி நியாயத்தின்படி ஒழுங்கு முறைகளின்படி நாங்கள் செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். அந்த சாதாரண அத்திமரத்திட்ட கேட்டபோது அந்த அத்திமரம் ஒழுங்கை மீறி செயல்படாது, அதை மறுத்து விட்டது போல கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பணி, நான் கனியை கொடுக்க வேண்டும், நற்கனிகளை கொடுக்க வேண்டும், அது என்னுடைய கடமை. அதுபோல் நாங்களும் ஒரு கிறிஸ்தவனாக இந்த உலகத்துக்கும் கடவுளுடைய அரசுக்கும் பணி செய்கிற மக்களாக இருக்க எங்களை நீ உருவாக்கி